ஹலோ ஆல். நாங்கள் வந்துட்டு டிமார்ட் போயிருந்தப்போ இந்த டோஃபு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இது பன்னீர் மாதிரி தான். பன்னீருக்கு பதிலாக தான் இந்த டோஃபு வாங்கிட்டு வந்து ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுக்குள்ளே கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வச்சு இதுக்கு மேலே இதை விட்டால் இவன் செத்து போயிடுவான். அதுக்குள்ளே நம்ம இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. இதை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னீர் 65 இல்லை பன்னீர் இல்லை டோஃபு 65 பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளீன் டோஃபு இன் வார்ம் வாட்டர். ஸோ ஒரு வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் கட் blocks into small cubes. அப்புறமா பாயில் த cubes in water with a pinch of salt with 4 minutes. அப்புறம் ட்ரைன் அவுட் த வாட்டர் அண்ட் யூஸ் இட் ஃபார் க்ளீன். ஸோ இந்த டோஃபுவை எடுத்தோன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டோஃபுவை நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த பன்னீரை இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். ஆமே, உள்ளே நிறையா தண்ணிலாம் இருக்கான். அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுடு தண்ணியில் இதை க்ளீன் பண்ணி அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டோஃபுலாம் நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் இந்த ஃபிங்கர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்மளை வார்ம் வாட்டரில் பாயில் பண்ணிக்க சொன்னாங்க 4 minutes. பட் நம்ம பாயில் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுடு தண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த சுடு தண்ணிக்குள்ளே இந்த எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நேரம் இவனெல்லாம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணோன்னே ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்தது. பட் ஆனால் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கவர்லேயே. இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி சுடு தண்ணிலாம் வச்சு பாயில் பண்ணிவிட்டு ஒரு 4 minutesக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதை அவங்க சொன்ன மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இவனை பார்க்கலாம். அது வரைக்கும் இவன் சுடு தண்ணியிலே இருக்கட்டும். ஷாப்பிங் முடிச்சாச்சு. எண்ணெய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது 1/2 லிட்டர் எண்ணெய். ஃபஸ்ட்லாம் நாங்கள் 60க்கு தான் வாங்குவோம். இப்போவுமே வேறு கடையில் வாங்கினா 60 தான். இன்றைக்கி சண்டேனால ஒரு கடை தான் இருந்துச்சு. அந்த கடையில் இது 70 சொல்லிட்டாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த எண்ணெய் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியர்லி 10 minutes கிட்டேயே இது சுடு தண்ணியில் தான் இருந்துச்சு. இப்போவும் தண்ணி சூடாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு சைஸ் வரையாக நான் பிரித்து வச்சிட்டேன். இப்போ மசாலா எல்லாமே இந்த பிளேட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நான் மாவும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். என்னென்ன மாவு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமும் அப்புறம் லைட்டாக அரிசி மாவும் போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக மேலே லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கிடைக்குங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மசாலாவை வந்துட்டு இது கூட கொஞ்சமாக அரிசி மாவும் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். இதையும் நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உப்பு இது நம்ம மாவு போடாமல் இருந்தோம்னா போட தேவையில்லை. ஏன்னா 65 மசாலாலேயே உப்பு இருக்கும். பட் நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு ஆட் பண்ணியிருக்கனால இதுக்கு நம்ம உப்பு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சமாக நம்ம உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடருமே போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு, மிளகாத்தூளுமே கொஞ்சம். இப்போ இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக நல்லா ரொம்ப கல் மாதிரி திக்காக மாறிடுச்சு. ஸோ அதனால் லைட்டாக லெமன் புழிஞ்சு இதை பிசைஞ்சிக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிரும். அதுக்காக நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோலாம் இல்லை குக்கிங்கில். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணாதீங்க. நானே சும்மா எனக்கு கைக்கு வந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ சேஃப்டி காரணமாக நீங்களாம் நல்ல வீடியோ ரெஃபர் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஃபைனலி இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இவங்க எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆக்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, இவங்க எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஒரு வழியாக எல்லாத்துக்கும் நான் மசாலாலாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே காயட்டும். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெயில் எடுத்து பொரிச்சிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இல்லை டோஃபுவை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். நான் டோஃபுன்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது பன்னீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பார்க்க பன்னீர் மாதிரி தானே இருக்குது, டோஃபுனா என்ன அப்படின்னு என்ன மாதிரி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் அவங்களுக்காக சொல்கிறேன். டோஃபு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சோயா சங்க்ஸ் இருக்கும்ல, நம்ம கூட அதை என்னன்னு சொல்லுவோம், ஐயோ எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம அதையுமே ஒரு மஷ்ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதை வச்சு பிரியாணிலாம் கூட பண்ணுவாங்க. நான் பேரை மறந்துட்டேன். சோயா சங்க்ஸ் தான் அதுக்கு பேர். அந்த ரவுண்டாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி பன்னீர் மாதிரி ரெடி பண்ணுறது தான் இந்த டோஃபு அப்படிங்கிறது. எண்ணெய் இப்போ காஞ்சி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா இது பபிள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பபிள்லாம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம கலர் பொடி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் இது எல்லாமே கருகுன மாதிரி ஒரு கலரில் வந்திருக்கு. 3 சைஸில் இருக்கிறதையுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் ரொம்ப குட்டியாக இருக்கிறதும் ரெடியாக இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறது அடுப்பில் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு மட்டும் வந்து நல்லாயிருக்கு. லைட்டாக இது உப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ தான் டேஸ்ட்டு கொடுத்தேன். உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணாமல் இருந்திருந்தால் இது மேபி நல்லா இருந்திருக்கலாம். பட் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை. ஓகே தான். அதுக்காக ரொம்ப பெட்டரும் இல்லை. ஸோ ஃபைனலி நம்ம டோஃபு 65 ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. பார்க்கவும் நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸுமே ஓகே தான். லைட்டாக சால்ட் மட்டும் தான் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆர்த்தி தாட் ஆஃப் டாக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.